ஐயனார் துணை சீரியல்ல பல்லவனுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போகுது. அதை பார்த்த சேரண்ணன் நான் இன்னைக்கு உன் கூட இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு சோழனும் நீ கிளம்புனே, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன், நான் தம்பியை பார்த்துக்கிறேன்னு நல்லபடியாக பேசி அனுப்பி வைக்கிறாங்க. சோழனை நம்பி சேரனுமே வேலை கிளம்பி போகிறாங்க. அப்படி வேலை முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் லைட்டு கூட போடாமல் ரொம்பவே இருட்டாக இருக்குது. உடனே சேரண்ணன் உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பல்லவன் ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் காய்ச்சலில் துடிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சேரண்ணனுக்கு சோழன் மேலே ரொம்பவே கோபம் வருது. இவன் நிறைய விஷயத்தில் பொறுப்பில்லாமல் தான் இருப்பான். ஆனால் கூட பிறந்த தம்பியை கூட பார்த்துக்கிடாம அப்படி எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. அந்நேரம் பாண்டியன் வரவுமே ரெண்டு பேரும் சேர்ந்து பல்லவனை நல்லபடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வர்றாங்க. இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதை பார்த்ததுமே சோழன் கேட்குறாங்க, ஆமாம் இவனுக்கு என்ன இன்னுமா சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சேரண்ணனுக்கு ரொம்பவே கோபம் வருது. ஏன் அப்படின்னா சோழன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் கூட பிறந்த தம்பியை கூட இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட பார்த்துக்கிட மாட்டானான்னு சொல்லி இன்னுமே கோபம் வருது. அதை சோழன்கிட்ட வெளிப்படுத்தவும் செய்கிறாங்க. பல்லவனுக்கு இது ரொம்பவே கஷ்டமாகுது. அதே மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலுமே யாருமே பல்லவனை கவனிக்கவே இல்லை. அதனால் பல்லவன் இன்னுமே கஷ்டப்படுறாங்க. தனியாக ரூமுக்கு போய் நிலாவுக்கு கால் பண்ணி ஃபோன் எடுத்ததுமே நிலா பல்லவன் எப்படி இருக்கன்னு சொல்லி நல்லபடியாக பேசுகிறாங்க. பல்லவனுமே நான் இருக்கேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாமல் வீடு வீடாகவே இல்லை, நீ தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஞ்சுறாங்க பல்லவன். ஆனால் நிலா இதுக்கு பதில் எதுவுமே சொல்லாமல், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பல்லவன், நீ தனியாக இருக்க, இனிமேல் பழகிதான் ஆகணுங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபோனை வச்சதுக்கப்புறம் நிலாவுக்கு மனசு கேட்கவே இல்லை. பல்லவனை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு வராங்க. நிலா அப்படி வீட்டுக்கு வரதை சேரனன் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன நிலா அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்ட, உனக்கு சோழன் மேலே உள்ள கோபமெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே சோழன் மேலே உள்ள கோபத்தில் நான் இங்கேருந்து போனேன் தான், ஆனால் பல்லவனால் மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் போட்டான், அதான் எனக்கு மனசு கேட்கலன்னே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீ உள்ளே போ, பல்லவன் உள்ளே தான் இருக்கான், போய் பாருன்னு சொல்லி நிலாவை அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நிலா பல்லவனுக்கு தேவையான எல்லா மெடிசனையும் எடுத்து கொடுக்குறாங்க, சாப்பாடுமே கொடுக்குறாங்க. ஆனால் பல்லவன் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாத்திரை மருந்து சாப்பாடு எதுவுமே தேவையில்லை, உங்களை பார்த்த உடனேயே எனக்கு உடம்பு சரியான மாதிரி ஆயிடுச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க பல்லவன். அதுக்கு நிலாவுமே சரி பல்லவா நீ தூங்கி ரெஸ்ட் எடு, உனக்கு இப்போ ரெஸ்ட்டு தான் தேவைன்னு சொல்லி பல்லவனை தூங்க வைக்கிறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுமே பல்லவன் நார்மலாகிடுதாங்க. அதே மாதிரி உள்ள சேரண்ணனும் நிலாவுக்கு எது எது பிடிக்குமோ எல்லாத்தையும் ஆசையாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிலா வீட்டுக்கு வந்ததுனால. அதே நேரம் சோழனுமே நிலா வீட்டுக்கு வந்ததை நினச்சி அவருமே சந்தோஷம்தான் படுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நிலா நம்மளை முழுசாக மன்னிச்சு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் நிலா கிட்ட, ஆமாம் நீங்கள் எனக்காக தானே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் உங்களுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை கண்டுக்கிடாம தான் இருக்கிறாங்க. அப்போ பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணி எனக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அதெல்லாம் கிடையாது, என்னால் தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு சோழன் சொல்கிறாங்க. எப்படினாலும் நீங்கள் எங்கே போனாலும் இங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெனாவட்டா பேசுகிறாங்க சோழன். அதுக்கு நிலா, எதுக்காக இப்படி சொல்கிறீங்க, நான் எதுக்கு இங்கே வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாங்க, உங்கள் கழுத்தில் நான் கட்டின தாலி இருக்குல்ல, அப்போ நீங்கள் எங்கே போனாலும் இங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது நிலாவுக்கு அதிகமாகவே கோபம் வருது. அது ஏன் அப்படின்னா சோழன் அத்துமீறி நிலா ரூமுக்குள்ளே நுழையும் போது அவங்க அடிக்கடி சொன்ன வார்த்தை இதுதான், நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன், எனக்கு இல்லாத உரிமையா, நீ என்னோட பொண்டாட்டி, அதே மாதிரி நான் தான் உன்னோட புருஷன், அதனால் நான் இங்கே தான் தூங்குவேன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சிருந்தாங்க. அது நிலாவுக்கு ஞாபகம் வருது. அவங்க எதை மறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அதிகமாக சோழன் தான் நினைவுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் சொன்ன இந்த வார்த்தை ரொம்பவே கஷ்டப்படுத்துது நிலாவை. எங்கே போனாலும் இங்கே வந்து தான் ஆகணும், அதுவும் நான் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கிற வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சோழன்.
இதை கேட்டதும் நிலாவுக்கு தாலி கழுத்தில் இருந்தால் தானே நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி சோழன் கையில் கொடுக்குறாங்க. இதை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே இருந்த பல்லவன், பாண்டியன், சேரன் 3 பேருமே ரொம்பவே ஷாக்காய் தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் சோழன் நிலா கிட்ட உரிமையாக இருந்தது இந்த புருஷன்கிற ஒரே ஒரு அந்தஸ்து தான். இப்போ அதுவுமே இல்லாத மாதிரி ஆனதுமே சோழன் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாங்க. ஆனால் சோழன் ரொம்பவே அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே செய்யாது. ஏன்னா நிலா சொல்கிறாங்க, நான் இந்த எண்ணத்தில் வரவே கிடையாது. ஆனால் வந்த எண்ணியை நீங்கள் ரொம்பவே சீண்டி பார்க்குறீங்க. அன்னைக்கு ரூம்லேயுமே வந்து இப்படி தான் சொன்னீங்க. உனக்கு நான் தாலி கட்டின புருஷன், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், உன் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என் மேலே ஏதாவது உரிமை இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் ரொம்பவே ஷாக்காகி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, புரிஞ்சா நல்லது அப்படின்னு தாலியை கொடுக்குறாங்க நிலா. சோழன் அப்படி அத்துமீறி நிலா ரூமுக்கு போனதுக்கு ஒரே ஒரு காரணம், சேரனே பாண்டியன், பல்லவன் மாதிரி நம்மளையும் ஒரு சகோதரனா நினச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்து போய் தான் போனாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுவே நிஜமாகிரும் போல் நம்ம சோழனோட நிலமை அப்படி தான் இருக்குது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.